அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரே பலன், அதாவது சனி பகவானுடைய கிரக பயிற்சி, சனி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? இருக்கிறதுலே அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். 2.5 வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யற இந்த சனி பயிற்சி பாருங்க, வரக்கூடிய மார்ச் மாசம் 29ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, இதுக்கான ஃபுல் பதிவு தான். இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க, இதுல கடைசி மட்டும் பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அம்மன் அருள் டிவில எனக்கு நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷப ராசி என்பர்களே, பொதுவா பாருங்க, ரிஷப ராசி கால புருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷப ராசி. பொதுவா பாருங்க, இந்த ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க ரிஷப ராசிக்காரங்க. ஏன்னா எப்போதுமே பாருங்க, வருமானம் குடும்பம், இன்கம், இதை பத்தியே ரொம்ப சிந்தனையாற்று உள்ள ராசி ஒரே ராசினா அந்த ரிஷப ராசிக்காரங்க தான். வீணா செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனாலிட்டியா நீட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அழகா போவாங்க. ஆனா குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க. நிறைய கற்பனை திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன் கற்பனை திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும்? ஏன்னா இவங்க ராசியில யார் உச்சமாகிறது? சந்திரபகவான் உச்சமாகிறார். அப்ப கற்பனை திறன், கலை, இசை, இதெல்லாம் நிறைய நாட்டம் இருக்கும். இவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கற்பனை பண்ணி பார்ப்பாங்க. இந்த வேலை இப்படிதான் இருக்குமான்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணி அந்த வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது ஸ்திர ராசி. இப்ப எதுலையுமே ஒரு சிந்தனையாற்றல், கற்பனையாற்றல் எல்லாமே கொண்ட ஒரே ராசி இந்த ரிஷப ராசி தான். அப்படிப்பட்ட ரிஷப ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது, இதுக்கான வீடியோ தான் இது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். பொதுவா சனி பகவானா யாருங்க? ஒரு மனிதனுக்கு மொயினா சனி பகவானுடைய கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா இவரை கண்டு பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் சனி பகவானா ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா இவர் நீதிமான், நேர்மையான கிரகம். எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. இவரை சனீஸ்வரன், இந்த ஒரே கிரகம் தான் சனீஸ்வரன் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல மெயினா இருக்கும். தொழிலுக்கு காரர் இவர் தான், வேலைக்கு காரர் இவர் தான். அது மட்டும் இல்லாம நம்முடைய கால் பகுதி, கால் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சனி பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். நல்லா வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க பாருங்க, கஷ்டப்படுறாங்க பாருங்க. அவங்க ஜாதகத்துல பாருங்க, இந்த சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. உழைப்புக்கு, கடுமையான உழைப்புக்கு, இதுக்கெல்லாம் இந்த சனி பகவான் காரகரா வர்றாரு. அது மட்டும் இல்லைங்க, பொதுவா பாருங்க, இந்த விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், இல்ல பொதுமக்களுடைய தொடர்பா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சனி பகவான் ஒரு முக்கியமான ஒரு கிரகமா வருது. இவர் தொழில் பண்ணுவாரா இல்ல உத்தியோகம் பார்ப்பாருன்னா நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தா இந்த சனி பகவானை பார்த்தா சொல்ல முடியும். அனாவசியமா சனி பகவான் யார் ஜாதகம் நல்லா இருக்கலாம், வீண் செலவு பண்ண மாட்டாங்க. கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க சனி பகவான். ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க. பெருசா பிரம்மாண்டப்படுத்தி தன்னை காட்டிக்க மாட்டாங்க. அதாவது இந்த சனி பகவான் ஜாதத்துல யாருக்கு அதிகமா இருக்கும், பயங்கரமான ஒரு குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இந்த சனி பகவான் கொடுப்பார். பழைய பொருட்களை ரொம்ப விரும்புவாங்க. இந்த பழைய வீடை வாங்குறது, பழைய பொருளை ரசிக்கிறது, இரும்பு சார்ந்த துறையை போறது, எலக்ட்ரிக்கல், வண்டி, வாகனம், இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க, இந்த சனி பகவானுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு பாருங்க 11ல லாபத்துக்கு வர்றாரு. இப்ப சனி பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? பொதுவாக பாருங்க, ஒரு ராசி பிரகாரம் பார்த்தோன்னா 9ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி. எப்போதுமே ரிஷப ராசிக்கும் சனி பகவானுக்கு ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா 2 கிரகமே நட்பு கிரகம், சுக்கிரன் சனி. அப்ப இவங்களுடைய கிரகம் நட்பு கிரகம் வரலாம். அவர் 11 லாபத்துல போய் நிற்கிறார் பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா 9, 10 கெட்டது கிடையாது. திரிகோணஸ்தானம், கேந்திரஸ்தானம் தானே. அப்ப இங்க நிறைய கெட்ட பலனை நம்ம அதிகமா ரிஷபராசியால சொல்ல முடியாது. இருந்தாலுமே
ரிஷபராசிக்கார இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதை பயங்கரமான பாதை. காசு பணமே நிக்கலைங்க, அவங்களுக்கு வருமானமே நிக்கல. ரிஷபராசி கேட்டு பாருங்க. ஆமா, எனக்கு தடையா இருந்துச்சு. இந்த ஜென்ம குரு ஒரு வருஷமா இடைய போட்டு வாட்டி விட்டாரு. காசு பணம் நிக்கல, டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துச்சு, வழக்கு பிரச்சனை வந்துச்சு. நான் தொழில காசு பணத்தை போட்டுட்டேன், அந்த பணத்துல எடுக்க முடியல. ஏன்னா 10ல சனி இருக்கும்போது 11ஆம் பாதை விரையம் பண்ணாரு. பெருமாட்ட பணத்தை போட்டேன், தொழில உத்தியோகத்துல போட்டேன், வேலை போய் பார்த்தேன், எதுவுமே எனக்கு அமையல. ஒரு நிலையான ஒரு வேலையை என்னால பார்க்க முடியல. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தாரு. இந்த காலகட்டத்துல பாருங்க நிறைய தடைகளை சந்திச்சவையான ரிஷபராசிக்காரங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் சரியா இல்லை, நண்பர்கிட்ட பிரச்சனை, பழக்க வழக்கத்துல பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். பொருளாதார வருமானம் அப்படியே குறைஞ்சிச்சு. வீண் பிரச்சனை, வீண் வழக்கு. நிறைய ரிஷபராசிக்காரங்க வழக்கு பார்க்காம இருக்கணும், எல்லாம் காலில் அடிபடும், இல்ல கட்டி கொப்பள மாதிரி உடம்புல வரும், ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சிருப்பாங்க ரிஷபராசிக்கார. கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசி. இப்ப பாருங்க, இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு பயங்கரமான ஒரு யோகமான பயிற்சியா வருது. லாபத்துல சனி வந்தா லாபம் தாங்க. லாபத்துல சனி, 10ல ராகு, 4ஆம் இடத்துல கேது. பாருங்க கேந்திர யோகத்துல பாருங்க, கேந்திரம் லாபத்துலதான் எல்லா கிரகமும் இருக்கு. ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த 2025ல சனி பயிற்சி மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியா வரும். எந்த கிரகமும் மறைவு ஸ்தானத்துல இல்லைங்க. குரு பகவான் ஒரு சிலந்துக்கு அப்புறம் 2ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. 10ஆம் இடத்துல கும்பராசில ராகு பகவான் பயிற்சி ஆயிடுவார். லாபத்துல சனி இருக்காரு. அப்ப இங்க கெட்ட பலன் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா இப்ப நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்க பயங்கரமான ஒரு நிலைக்கு வருவாங்க. பயங்கரமான ஒரு யோகத்துக்கு வரக்கூடிய நேரம் வந்தே தீரும். நம்முடைய முதல் பலன் என்ன சொல்லலாம்? ரிஷபராசிக்கு வருமான பொருளாதாரத்துல பயங்கரமா சாதிப்பாங்க. பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். எதனால நம்ம பொருளாதாரம் நல்லா இருக்கும்? 11ல சனி லாபத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. உங்களுக்கு நட்பு கிரகம் சனி பகவான், அதுவும் குருவுடைய வீட்டுல இருந்தா காசு பணத்துக்குள்ள வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. அப்ப இங்க லாபங்கள் வருமானம் பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து பாருங்க, 2ஆம் இடத்துல ஒரு சிலதுக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகிறாரு. அப்ப இப்ப இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரிஷபராசில மெயினா நகை வாங்குவாங்க. 2ஆம் இடத்துல குரு போதெல்லாம் நகை வாங்குவாங்க. எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்தா அந்த பணம் வரும். இல்லைன்னா இடம் வாங்குவாங்க. மெயினா இடம், பூமி, குடும்பத்துல வருமானம், இன்கம், ஏதாச்சும் நகையோ பணமோ சேமிப்போ அதிகமாக இந்த சனி பயிற்சியில இருக்கும். 100% இந்த சனி பயிற்சி ரிஷபராசியை மேல கொண்டு போகும். ஜாதகத்துல பத்தி நல்லா இருக்கணும். சனி பகவான் உங்க லக்னத்துல இருந்து கெடக்கூடாது. நான் ஏன் பொதுப்பல் எல்லா வீடியும் சொல்றேன்னா, சில பேருக்கு சனி பகவான் லக்னத்துல இருந்து பாதகதியோ மாரகதிபதியோ இல்ல சனி பகவான் கெட்டு போயிருந்தால் இந்த பலன் அப்படியே ஆப்போசிட்டா மாறும். அதான் பொதுப்பல் எல்லா வீடியும் கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி மார்ச் 29 அப்புறம் உங்களுடைய தலையெழுத்து மாறக்கூடிய நேரம். அதே மாதிரி பாருங்க, குடும்ப வருமான இன்கம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, எடுக்கக்கூடிய முயற்சி எந்த ஒரு முயற்சியாலும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். முயற்சி சாரம் உங்களுக்கு பலமா இருக்கும். படிப்பு கல்வியா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு சரியாகும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வந்துட்டா அந்த அமைதியான பேச்சு, உங்க வழக்கு பிரச்சனை, அந்த வீண் பேச்சு, விவாத பேச்சு உங்கள்ட்ட வராது. நல்ல ஞானத்தை கொடுத்து 2ல குரு இருக்கனால பேச்சு தன்மை நல்லா இருக்கும். அடுத்து வழக்குக்கு பாருங்க, 11ஆம் பாகத்தை பார்க்கணும். 11ல சனி இருக்காரு. அப்ப எப்படிப்பட்ட வழக்காலும் உங்களுக்கு முடிவுக்கு வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வியில அதிகமா ரிஷபராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வருவாங்க. இந்த வருஷம் 2025-26ல பாருங்க, இவங்க ரிஷபராசிக்கார அனைவருமே பாருங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய அமைப்போ இல்ல பெரிய அளவுல வரக்கூடிய அமைப்போ ரிஷபராசி உண்டு. இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்களா, இல்ல வெளியூர்ல படிக்கிறீங்களா, அங்கேயே படிச்சுன்னா அங்கேயே வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு. இங்க படிக்கிறவங்களுக்கும் அரசாங்க எக்ஸாம தயவு செய்து ரிஷபராசிக்காரங்க பாருங்க, யாருக்கெல்லாம் லக்னத்தோட சூரிய தொடர்பு இருக்கோ அனைவருமே அரசாங்க வேலை எக்ஸாமை எழுதுங்க. இந்த 2025 இந்த வரக்கூடிய இந்த சனி பயிற்சியில வேலை கிடைச்சிடும் கன்ஃபார்ம். அரசாங்க வேலை, அரசியல் வாழ்க்கை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டுமே, உங்கள் பக்கம் சாதகம். கேந்திர யோகத்துல கேது, 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. அதனால உங்களுக்கு இந்த இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, இது எல்லாமே நிறைய பேருக்கு தடையாகும். யாருக்கா ஜாதத்துல கேது சரியில்லையோ இப்ப கொஞ்சம் உடம்பு பிரச்சனை, உங்க அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை, இடம் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இது மாதிரி இருக்கும். ஆனா இருந்தாலும் இங்க பாதிக்காது. கேது பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, உத்திரம், பூரம், அடுத்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் 3 நட்சத்திரம் போவார். சிம்மராசில ஒரு சிலந்ததுக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறாரு.
அவர் பூரத்துல போயிட்டாருன்னா இங்க பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான் தானே. அவருடைய காலில் போறதுனால இப்ப வீடு வாங்க, திடீர்னு வீடு வாங்குவாங்க. கேது போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுக்க மாட்டார். ஆனா கேது கொடுக்க யாரும் தடுக்க முடியாதுங்க. மெயினா கேது பகவானும் சில பேருக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் பண்றது எல்லாமே இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சியில நடந்தே தீரும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு வழக்கம் தான் உங்க பக்கம் சாதகமா அமையும். அதே மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீக உள்ள கேசு வழக்கெல்லாம் எல்லாமே சனி பகவான் பார்த்துட்டாவே இந்த வழக்கு பிரச்சனை ஆயிடும். ஏன்னா பங்காளிக்கு தொடர்பு சனி பகவான் தானே. அப்ப அந்த உள்ள கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு ஒரு காதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணமா, ரெண்டுமே ஓகே ஆகும். 11 சனி இருந்தா மெயினா ரெண்டாவது திருமணம் தான். முதல் திருமணம் சரி, இரண்டாவது திருமணம் சரி, காதல் திருமணம். பிடிச்ச பெண்ணை மனம் முடிப்பார் யாரு? ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா காதலுக்கு உங்களுக்கு காதல் உணர்வு உங்களுக்கு அதிகமா இருக்கும், ஆசை அதிகமா இருக்கும்ல. அப்ப அங்க பார்க்கும்போது அங்க திருமணத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவார். அதே மாதிரி பாருங்க, நோய் இருக்காது, பகை இருக்காது, கடன் இருக்காது, இந்த பிரச்சனை இருக்காது. நிறைய விஷயத்த நீங்க பேஸ் பண்ணுவீங்க. வேலை நிரந்தரமா வெளிநாட்டு வெளியூர்லாம் வேலை பார்க்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டி யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ அனைவருக்கும் வெளியே ப்ரொமோஷன் கிடைக்கும். நிறைய பேர் வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி மாறலாம் வேலையில. இங்கே வேலை பார்க்கணும், நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், எந்த ஒரு தடையும் நம்ம சொல்றாப்புல இல்ல. ஏன்னா 8ங்கிறது நல்ல ஒரு பயங்கரமா 8ஆம் இடத்தை யாரு பாக்குறது? சனி பகவான் 11ஆம் இடத்தை பாக்குறாரு. கெட்ட விஷயமே நடக்க விட மாட்டாரு. பெரிய பெரிய கண்டம் பிரச்சனை திடீர் யோகம் நிறைய பேர் கிடைக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை 100% வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ளவங்க லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஒரு ராசியான நம்பர் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் தொழில் பண்றவங்க இப்ப கவனமா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து சனி 11ஆம் போறதுனால, சனி பகவான் போறதுனால தொழிலை ஸ்டார்ட் பண்ணா மிகப்பெரிய ஒரு லாபத்தை பார்க்கலாம். பிரம்மாண்டமா தொழில் பண்ணலாம். ஏன்னா ராகுங்கிறது 10ஆம் பாவத்துல இருக்கிறார். இப்போ உங்க பிரம்மாண்டப்படுத்தி இந்த தொழில இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. இந்த 2025க்குள்ள பாருங்க, தொழில் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரும். நிறைய செலவு குறையும், மருத்துவ செலவு உங்களுக்கு குறையும். எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும். மெயினா ரிஷபராசிக்காரங்க பாருங்க, அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, கலை ஃபீல்டு இதெல்லாம் சூப்பரா இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட துறை, அடுத்து பாத்துங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இந்த கட்டிடத்துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை, இது எல்லாமே பாருங்க சூப்பரா இயங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். கமிஷன் சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். விளையாட்டு துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காரு. மெயினா பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகளுங்க. இப்ப நம்ம நட்சத்திர பலம் பார்ப்போம். சாரி வரக்கூடிய சனி பயிற்சி நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலனை கொடுப்பார். கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க சனி பகவான் உங்களுக்கு பாதிக்கவே மாட்டார். பொதுவா பாருங்க, இப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இடத்த மாத்துறது, இந்த பிளானுக்குள்ளதான் நீங்க இருப்பீங்க. யாரு? கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. சொந்த காலத்தில் நிற்கக்கூடிய தகுதி இருக்கு. யாரும் நீ யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டீங்க. நேர்மையான குணமும், நேர்வழியில போகக்கூடிய குணமும், தன்மானமான குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு. இப்ப எப்படிப்பட்ட இடம் பிரச்சனை போய் முடிச்சாலும் உங்க பக்கம் சாதகமா அமையோ, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஒரு நிறைய கற்பனை திறன் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். ரொம்ப குடும்பத்தை தாய் மேல அன்பு மாதிரி ரொம்ப பாசத்தை காட்டக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா இவங்க எதுலையுமே இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். அதாவது இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இனிமே பாருங்க, இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பரா கொடுப்பாரு. கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே அழகா வருது. எந்த காரியத்துல உங்க போய் வெற்றிகள் வருது. இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த ஒரு தடை இல்லாம நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் வருது பாருங்க ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரத்துல பிறந்த ஒரு தைரியமான குணமும், ஒரு தன்னம்பிக்கையான குணமும், நல்ல ஒரு சிந்திச்ச செயல்பாடு குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். மிருகசீரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஒரு குழப்ப ரீதியாக கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்தாரு. இனிமேல் இந்த வருஷத்துல இருந்து பாருங்க, இந்த 2025 வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம், வேலை, உத்தியோகம், தொழில் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இடமாற்றங்கள். அடுத்து பாருங்க, உங்களுக்கு பூர்வீக சொத்து, பூர்வீக உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில பார்க்கக்கூடிய, இந்த ஆயுத இயந்திர வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்லா சூப்பரா கொடுக்காரு. இந்த மிருகசீடம் 1, 2 பாதத்துல பிறந்தவங்க ரிஷபராசியில பிறந்தவங்க சூப்பரா ஒரு நேரமாக வருது. வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாகவே, லாபமான பயிற்சியாகவே அமைகிறது.